அனைவருக்கும் வணக்கம். இன்று சமையல் கலையை பற்றி உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இப்போ ஒரு அருமையான ஒரு காலையில் அருமையான ஒரு சாப்பாடு பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணி மற்ற இது மாதிரி ரொம்ப அதிகமாக செலவு கிடையாதுங்க. ரொம்ப குறைந்த செலவில் பிரியாணி எப்படி செய்வதுன்னு இது பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் பாருங்கள், உடம்புக்கு நல்லா உகந்தது. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னாக்கா, ஒரு குண்டானில் நேற்று வச்ச சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும். ஒரு கப்பு தயிர், கொஞ்சம் உப்பு, ஊறுகாய், அவ்வளோதாங்க. 2 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி. பிரியாணிக்கு பேர் ஐஸ் பிரியாணின்னு பேர். இதுக்கு நல்லா உடம்புக்கு கூலாக இருக்கும். நல்லா விட்டு பிசைஞ்சிங்கனாக்கா ஐஸ் பிரியாணி அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. காலையில் அதை சாப்பிட்ருக்குன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? கற்றுக்கிட்டிங்களா அதை? வணக்கம். இதுக்கு நீங்கள் கமெண்ட் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அடிங்க. ஐஸ் பிரியாணி ரெடிங்க. செம டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டுக்கு அடிச்சுக்க எந்த ஒரு பிரியாணியுமே கிடையாது. இந்த ஐஸ் பிரியாணி அருமை அட்டகாசமாக இருக்குது. இதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 rupees ஆச்சு, அவ்வளோதாங்க. 10 ரூபாயில் ஒரு ஐஸ் பிரியாணி. நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க.